வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட நாகாசாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷனாக புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு பின்னணியை வேற ஒரு ஆங்கிள் பார்த்து நம்மளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தாட்டும் ஒப்பீனியனும் இன்னைக்கு வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு டே எடுத்து நம்ம நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு மேற்பார்வையா இந்த அணு ஆயுதங்கள் பற்றிலாம் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா உயிர் இழப்புகள் பற்றி மட்டும்தான் எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த அணு ஆயுதங்களால் இவ்வளோ கோடி மக்கள் இறந்து போகிறாங்கன்றது மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர அது மூலமா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த பூமி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது இந்த வெஜிடேஷன் இந்த சாயில் முதற்கொண்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேசினாலும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அணு ஆயுதத்தை அமெரிக்கா ஹிரோஷிமால போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? ஆக்சுவலாக இது மேன்ஹட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக ரொம்ப ரகசியமாக செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் வச்சுட்டு இது பண்ணாங்க. அங்கேயே அவங்க சோதித்து பார்த்தார்கள். அதை சோதித்து பார்க்கும்போது அதை லீட் பண்ண சயின்டிஸ்ட் ஓப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கீதையிலேருந்து தான் சொல்லுவாங்க, நான் மரணமாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய தாக்கத்தை அவர் பார்த்துட்டு கண்ணால் பார்த்துட்டு ஆமாம் அது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வரக்கூடிய இந்த ஷேப்பில் மஷ்ரூம் ஷேப்பில் அந்த ஸ்மோக் வரும் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அவர் சொன்னார். ஆனால் இதனோட இம்பேக்ட் பார்த்ததுக்கு பின்னாடியும் அவங்க என்ன செஞ்சாங்க, இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சு வைத்திருந்தார்கள். எவ்வளோ மக்களை இதனால் உயிரிழக்க நேரிடும் என்பது அவங்க தெரிஞ்சிருந்துச்சு. அதை அன்று இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரூமேன்ட்டு அதையும் சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஆனால் அது மோரன் பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனாக தான் இருந்துச்சு. இந்த சயின்டிஸ்ட் இவங்களோட வேலை இவங்க பாம்பு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இரண்டாம் உலக போர் கிட்டத்தட்ட முடிய தருவாயில் வந்துடுச்சு. ஜெர்மன் சரண்டர் ஆகிட்டாங்க, ஹிட்லர் கொல்லப்பட்டு விட்டார். அதே மாதிரி ஃபாசிஸ்டாக இருக்கக்கூடிய அவர் முசோலினியும் இறந்துட்டார், அவங்க முடிஞ்சு வச்சு. யூரோப்பில் போர் அப்படிங்கிறது நின்றுடுச்சு. ஒரே பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஏஷியாவில் மட்டும்தான் போர் நடந்துகிட்ருக்கு. அப்போ அதுவும் ஜப்பானும் ரொம்ப விதத்தில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அமெரிக்கா ஜெர்மனுக்குள்ளே சோவியத் படைகள் உள்ளே நுழைந்து விட்டது. அவர்களுக்கு அந்த இது இருந்துச்சு. அப்போ சோவியத் யூனியனும் பயப்படுத்தணும், ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரெண்டாவது பேர்ல் ஹார்பரில் ஜப்பான் தம் மீது நடத்தின ஒரு தாக்குதல், அந்த ஒரு பழி வாங்கும் எண்ணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. மூணாவது விஷயம், இப்படி ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தி இதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். உண்மையில் நமக்கு தியரட்டிக்கலாக தெரியும், கண்ணு வெடிச்சிட்டோம், ஆனால் எவ்வளோ மக்கள் உண்மையில் சாகும், இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை சோதனை பண்ணி பார்க்கணும். நான்காவது விஷயம் அப்படின்னா சோவியத் யூனியன் பயப்படுத்தணும். ஏன்ட்டு இப்படி ஒரு ஆயுதம் சோவியத் யூனியன் உலக நாடுகளே ஏன்னா அது வரைக்கும் பிரிட்டன் அப்படிங்கிறதான் உலக நாடுகளே ஒரு தலை சிறந்த ஒரு வல்லரசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை மீறி இப்போ அமெரிக்கா என்ற ஒரு தேசம் வருகின்றது. அப்போ இந்த உலகத்துக்கு அடுத்து நான் தான் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு தன்மை அதுக்கு ஒரு தேவைப்பட்டுருச்சு. அதனால் அவங்க இந்த குண்டை பயன்படுத்துகிறாங்க. முதல் குண்டை அவங்க ஹிரோஷிமா நகரில் போகிறாங்க. அதோட இம்பேக்ட்ஸ் பார்க்குறாங்க. அதை எல்லாத்தையுமே அவங்க ஃபோட்டோகிராஃப் பண்ணுறாங்க. அதெல்லாம் தெரிந்து போதிய அளவுக்கு அவங்க ஜப்பானுக்கு அவகாசம் கொடுக்கல. நீங்கள் அதுக்கப்புறமா சரண்டர் ஆகலான்னு பேசலாம். ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ட்ரூமன் விட்டு அதுக்காக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை கூட தயாராகாமல் அடுத்து இரண்டாவது என்ன ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்ல முடியும், 2 நாள் அவ்வளோதான். ஸோ இந்த 2 நாளில் அடுத்த இரண்டாவது குண்டை வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிரோஷிமாவில் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. 6ஆம் தேதி போடுறாங்க. அடுத்த 2 நாள் நாகாசாக்கில் இரண்டாவது அணுகுண்டை வீசிடுறாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கமாக என்பது இதுதான் இருந்துச்சு. அப்போ இதனால் என்ன இம்பேக்ட்ஸ் வரும் அப்படின்னு. இதுக்கு பின்பாக உண்மையில் உலகம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இன்றைக்கி அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் தான் உலக கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியும். சூப்பர் பவர் அப்படிங்கிறத நம்ம இப்போ எப்படி சொல்கிறோன்னா, எந்த நாடு அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் அவர்களை சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவங்க எக்கனாமிக்கலாகவும் ஜியோபாலிட்டிக் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக மாறிட்டாங்க. ஸோ அதனுடைய தேவை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த அரசியல் பின்னணிகளோடு தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஒரு கைகாரியத்தை அணு ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கு தந்தது. ஓகே, வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஹை லெவலில் அது எப்படி இருந்திருக்கும், என்ன ஒரு விஷயத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிங்க. சரி, இல்லை நிறையா பின்னாடி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் மனிதனுக்கு ரொம்ப தேவையான விஷயம் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம்ல சார். இந்த விவசாயத்தில் அது நிறைய பாதிப்பை இம்பாக்டை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதனால் வளரக்கூடிய செடியெலாம் பார்த்தீங்கன்னா கூட டிஃப்ரெண்ட்டாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விவசாயமும் ஃபுட்டுக்கும் அது என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துச்சு? இப்போது அணு ஆயுதங்கள் உண்மையிலே அது பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்களே. இப்போ அணு ஆயுத சோதனைகள் நடத்துகிறோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன ஏற்படுது, டீப் சி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் அது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. அதே மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் சில இதெல்லாம் பண்ணாங்க, அந்த சோதனைகள்லாம் பண்ணாங்க, அணு ஆயுத சோதனைகள், அதுவும் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அணு ஆயுதங்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறது நமக்கு அதுலேருந்து பார்க்கணும்.
இது எல்லாமே வந்துட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிளான்ட்ஸில் இருந்து தான். அணு ஆயுதங்கள் எங்கேருந்து தயாரிக்கப்படும். ஏன்னா அதுக்கு தேவையான முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அணு உருவாக்கப்பட வேணும்னா உரேனியம் புளூட்டோனியம் தேவைப்படும். இந்த உரேனியம் அப்படிங்கிறது நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உரேனியம் அப்படிங்கிறது இதுக்கு பயன்படாது. என்ரிச்டு உரேனியம் அப்படிங்கிறது தேவை, செறிவூட்டப்பட்ட உரேனியம் அப்படின்னு. இந்த செறிவூட்டப்படுகின்ற செயல்பாடு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ப்ராசஸிங் யூனிட் நடத்திட்டாங்க. ஒரு அணு உலை அப்படின்னு. ஆமாம், அணு உலைன்னு சொல்லலாம். இப்போ அணு உலை அப்படிங்கிறது தேவைப்படுகின்றது. அப்போ முதல்ல இப்போ நமக்கு வந்துட்டு அணு உலைங்கிறது அமெரிக்காவில் கட்டப்பட்டது. அதுக்கு பின்னாடி வந்து மின்சாரத்துக்கு பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம் வளர்க்கப்படும். இப்போ மின்சார உற்பத்தி என்கின்ற பெயரில் இந்த அணு ஆயுதங்களுக்கு தேவையான உரேனியங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இப்போ அதுதான் உலகங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதனால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் இம்பாக்ட்ஸ் தான் நீங்கள் அதை பார்க்கணும். வெறும் அணு ஆயுதங்களோட இம்பாக்ட்ஸ் அப்படின்னு இந்த ப்ராசஸ்லேருந்து நாம் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த உரேனியம் மைனிங்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். உரேனியம் மைனிங் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாடுகுடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இங்கே இந்தியாவில் பண்ணுறாங்க. ஆந்திராவில் தம்மப்பள்ளியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து மைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த உரேனியம் மைனிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதை மைன் பண்ணி அந்த இது எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேஷன் வரும். மண்ணுக்குள்ளே அது வந்து புதைந்து கிடக்கின்ற போது அதுக்கான ரேடியேஷனோட பாதிப்பு அப்படிங்கிறது கம்மி. நீங்கள் அதை ஒன்ஸ் வந்து அதை உடச்சி எடுக்கும் போது அதனுடைய ரேடியேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்துலேயுமே தான் இருக்கும். அதை நீங்கள் அதை எடுத்து போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருந்துட்டு உங்களுக்கு அந்த பகுதியில் இருக்க எல்லா இடத்துலையும் நீங்கள் ரேடியேஷனை பரப்புறீங்க. இப்போ ஜாதுகோடாவில் இப்போ அதுதான் பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணு மைனிங்னாலே வரக்கூடிய இந்த ரேடியேஷனால் கதிர்வீச்சுகளான பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாலியாண்டி டிசீஸ் அப்படின்னா பாலியாண்டி டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஜெனட்டிக்கில் வந்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 விரல் வரக்கூடிய சிறுவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கையில் 6 விரல் இருக்குன்னு சில பேர் வந்து கை அப்படி பிளந்து இருக்கக்கூடிய நோய்கள்லாம் ஏற்படும். அது என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த நம்மளுடைய ஜீன் மியூட்டேஷனில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புலாம் வரக்கூடிய நோய்கள். அதே மாதிரி இந்த தைராய்டு கேன்சர்ஸ் இதெல்லாம் வரும். ஏன்னா இது வந்து அந்த அயனைஸ் ரேடியேஷன் வந்து அந்த அயன் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் இரும்பு சத்து இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். தைராய்டு இந்த இடத்துல, அதே மாதிரி இந்த மூட்டு இந்த இடத்துலலாம் இருக்குது, அதில் போய் கரெக்டாக உட்காந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த நோய் அதுக்கப்புறம் இந்த அணு உலை அது சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அங்கேயும் கதிர்வீச்சு. இப்போ எந்த அணு உலையிலுமே வந்து கதிர்வீச்சு வராது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அது வந்து அறிவியலுக்கே புறமானது. சாதாரணமாக 8ஆம் கிளாஸில் புத்தகத்தை எடுத்து பார்த்தா தெரியும் அணுவை பிளக்கின்ற போது ஒரு ரேடியேஷன் வரும். அப்போ இந்திய அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணு உலையில் இருந்துட்டு எவ்வளோ ரேடியேஷன் வெளிப்படலாம் அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. வருஷத்துக்கு 1 மில்லி சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒரு ரேடியேஷன் அளக்கக்கூடிய இந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாதிரி மில்லி சர்வெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 மில்லி சர்வெண்ட் மட்டும்தான் சுற்றுச்சூழலில் வந்துட்டு அணு கதிர்வீச்சு வெளியிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்னு. அதே மாதிரி உள்ளே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வருஷத்துக்கு 30 மில்லி சர்வெட்டுகளுக்கு உள்வாங்கலாம். ஓகே, அதை தாண்டி அவங்க வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கான கணக்குகள், இதுக்கான ஆராய்ச்சிகள், இதையெல்லாம் யார் கண்காணிப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் இந்திய அணுசக்தி துறையை தான் இந்தியாவில் செய்யுது. ஓகே, எந்த அணுசக்தி துறை வந்துட்டு இந்த நியூக்ளியர் பிளான்ட்ஸ் எல்லாம் கையாளுறாங்களோ அவங்களே இதற்கான ஹெல்த் ஹசார்டஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஹசார்டஸ் இதெல்லாம் நாங்களே மானிட்டர் பண்ணிக்குவோம் அப்படின்னா அவங்களே மானிட்டர் பண்ணி வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த 1 மில்லி சர்வென்ஸ் தாண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் தந்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க உள்ளே போயிட்டு இதை மானிட்டர் பண்ணியிருக்காங்களாங்கிறதே சந்தேகமான விஷயம் தான். ஆனால் அவங்க கன்சர்ன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்க காற்றில் எந்த அளவுக்கு ரேடியேஷனை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய கேஸஸை வெளியிடுறாங்கன்னு. இதில் வந்து ஒரு அணு உலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கழிவுகள் வந்துட்டு தான் இருக்கும். ஒன்று வந்துட்டு லிக்விடாக இருக்கும், ஒன்று சாலிடாக இருக்கும், ஒன்று கேஸஸாக இருக்கும். இப்போ இந்த சாலிட் வேஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதை வந்துட்டு ஹை லெவல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி ஹை லெவல் வேஸ்ட்னா லோ லெவல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெரி ஹை லெவல் வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப ஆபத்தான வருது. ரேடியேஷன்லேயே வந்து ரொம்ப அதிக ரேடியேஷன் பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த செரோட்டோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, புளூட்டோனியம் இதெல்லாம் சொல்ல இதனுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் வெளியிடக்கூடிய ஆயுள் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வருஷம். 1.5 லட்சம் வருஷம் அது வந்துட்டு அந்த ரேடியேஷனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். சிலது 80,000 வருடங்கள் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். சிலது 30,000, சிலது 40,000, சிலது 2 நாள், சிலது 1 நாள். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 விதமான இந்த அணுக்கதிர்வுகளை வெளியேற்றக்கூடிய பொருட்கள் வந்துட்டு அங்கே உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் பத்திரமா இப்போ சேமித்து வைக்கணும். ஐரோப்பாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சுரங்கம் தோண்டி அந்த சுரங்கத்துக்குள்ளே வந்துட்டு பெரிய டின் வச்சு லெட்டுனால் செய்யப்பட்ட ஒரு டின் வச்சு அதுக்குள்ளே வந்து அதெல்லாம் போட்டு அந்த சுரங்கத்துக்கு வச்சு கம்ப்ளீட்டாக கான்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. போட்டுட்டு அது 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்படி நிரந்தரமாக இந்த அணுக்கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கான திட்டம் எதுவுமே இல்லை.
இன்னைக்கு வரைக்கும் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தோம். அந்த வழக்கில் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இந்தியாவில் இதுவரைக்கும் அணுக்கழிவுகளை நிரந்தரமாக மேலாண்மை செய்வதற்கான எந்த திட்டமும் இல்லை. அந்த திட்டத்தை நீங்கள் 5 வருடங்களுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவங்க கடந்த வருடம் சொன்ன தீர்ப்பு. நியூக்ளியரை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ எல்லாருமே சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்ல, நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்ல முடியாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு தான் வந்து அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிறதே முடிவு பண்ணுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க பின்னாடி என்ன, அது நன்மை மட்டும்தான் செய்தா, எவ்வளோ தீமைகள் அதனால் வருது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய டவுட்ஸும் இருக்குது, புது கேள்விகள்லாம் எழுதி வச்சிருக்கேன். பேசலாம் புதிய FM ஸ்டேஷனில். இது ஏரியாவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில். இனி வேண்ட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட நாகாசாக்கி டேயில். நாகாசாக்கி டே பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இழப்பை வந்து சந்திச்சதுக்கு அப்புறமும் உலக நாடுகள் இந்த அணு ஆயுதத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து கைவசம் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இந்த கேள்விக்குறிக்கு தான் வந்து சார் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. பட் தொடர்ந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா வரும். இப்போ இந்த நாகசாக்கி டேயில் வேர்ல்டு லெவலில் இப்போ இந்த மாதிரியான வந்து நியூக்ளியர் பற்றி என்ன சொல்றாங்க, அதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் எப்படி இருக்கு, அதுக்கான லாஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. உலகங்களும் வந்துட்டு பல எதிர்ப்பு குரல் வந்துச்சு, இனிமேல் இந்த அணு ஆயுதங்கள் கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கூட கொண்டு வந்தாங்க. NPT அப்படின்னு சொல்றாங்க, நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது, அப்புறம் CBT அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஒப்பந்தங்களை வந்து இந்தியா வந்து இன்னும் கையெழுத்தில், அணு ஆயுத பரவல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த இதில் இந்தியா இன்னும் கையெழுத்திடல. இப்போ முக்கியமாக வந்துட்டு வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய தேசங்களாக இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா, அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய தேசம்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்காங்க, அமெரிக்கா இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, இஸ்ரேல்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல ஒத்துக்கல. சைனா இருக்குது. இப்போ ஆனால் இந்த இஸ்ரேலை தவிர்த்து மீதி இருக்கக்கூட இந்த 5 நாடுகள் தான் வீட்டோ பவரில் ஒரு சூப்பர் கண்ட்ரிஸாக இருக்காங்க. அவர்கள் தான் வந்துட்டு அந்த அணு இது சம்மந்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் கொள்கைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறாங்க. இந்த தொழில்நுட்பங்கள் யார் கொடுக்கலாம் வேண்டாமா அப்படிங்கிறது தடுக்கிறாங்க. இந்தியா கூட அப்படி தடை செய்யப்பட்டு வச்சுருந்தாங்க தொழில்நுட்பங்கள். இப்போ நமக்கு இந்த நியூக்ளியர் டீலுக்கு பின்னாடி நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் யார் புதுசாக வந்துட்டு நீங்கள் அணு ஆயுத சோதனையை செய்யக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் பேன் இருக்குது, உலகங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்படி மீறினா பொருளாதார தடை விதிப்போம். அதை மீறி தான் இந்தியா வந்து 2 முறை அணு ஆயுத சோதனைகளை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த ஆன்டி மிசைல் ட்ரீட்டிங் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மிசைல் டெக்னாலஜியும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, வளப்படுத்தக்கூடாது, அதையும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு, லான்ச் பேட்லாம் வைக்கக்கூடாது. ஆமாம், அப்படிங்கிறது வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிப்படையில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளுமே தங்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அதற்கான வேலைகளை ரஷ்யாவும் அமெரிக்காவும் கொஞ்சம் ஒப்பந்தம் போட்டு குறைத்தார்கள். இப்போ அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நியூக்ளியர் பொறுத்து 2ஆக பிரிக்கிறாங்க, ஃபார் சிவில் யூஸ் அண்ட் மிலிட்ரி யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவில் யூஸில் தான் வந்துட்டு எனர்ஜிக்காக மட்டும்தான் நாங்கள் அது பயன்படுத்துகிறோம், மின்சார உற்பத்திக்காக மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், இதில் எங்கள் வேதமான அணு ஆயுத உற்பத்தி கொள்கை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் சொன்னாங்க. இந்தியா இந்த கொள்கையை தான் ஆரம்பத்தில் வந்துட்டு முன்வைத்தது. ஆனால் அதுக்கு பின்பாக தான் வந்து அணு ஆயுத சோதனை பண்ணாங்க. இந்திரா காந்தி அவங்க பிரதமராக இருக்கும்போது நம்மளுடைய போக்ரான் இருக்குது, 2வது அப்புறம் வாஜ்பாய் இருக்கும்போது செய்யப்படும். ஆனால் ஃபஸ்ட்டு சொல்லும் போது ஆட்டம் ஃபார் பீஸ் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. இந்த கொள்கை தான் முன்னிறுத்தப்படுது. ஸோ அதன் மேலே தான் ஒரு நம்பிக்கையின்மை நமக்கு வருது, நீங்கள் இப்படி சொல்லிட்டு இப்படி செஞ்சிடறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறனா 2 நாடுகளுக்கு ஒரு முரண் இருக்கின்ற அதை முதல் களைவதற்கான வழிகளை நாம் பார்க்க வேண்டும். உலகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உட்காந்து பேசி தீர்க்க முடியும். அதை விட்டுட்டு நம்மளுடைய இந்த அணு ஆயுத குவிப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தினுடைய ஒரு ஆண்மை அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு கற்பிதம் செய்யப்படுகிறது. அது வச்சிருந்தா தாண்டா நம்ம வந்துட்டு பெரிய வீரன் சண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த மனநிலை மாற வேண்டும். இது வந்து சாதாரண மக்களுக்கு கூட இந்த ஒரு மனநிலை இருக்குது. ஓகே இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் சார். ஒரு கண்ட்ரியோட மாஸ்குலினிட்டியாக வந்து அதை எடுத்துக்கிறது வந்து எவ்வளோ ஒரு தவறான ஒரு கொள்கை அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் சொன்ன இந்த உலகத்தில் இந்த பேக்டை பற்றி என்ன சொல்லுது, உலகத்தில் எல்லா இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். சார் அதே மாதிரி நீங்க இப்ப சொல்றதை வச்சு பார்க்கும்போது உலக நாடுகள் பல நாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அணு ஆயுதத்தை வந்து கைவசம் வச்சிருக்காங்க. அவளே இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி போன்ற பெரிய பாதிப்புகளை சந்திச்சு ஜப்பான் நாடு கூட பார்த்தீங்கன்னா அணு ஆற்றலை வந்து பயன்படுத்துறாங்க, அணு ஆயுதம் வந்து வச்சிருக்காங்க. இந்த மனநிலை வந்து எதனால வந்து ஏற்படுது? இந்த அணு ஆயுதத்தினால வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து கண்டிப்பா வந்து நிகழும், அந்த காலகட்டம் மட்டும் இல்லாம தலைமுறையா பாதிக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு மனுஷன் ஏன் இதை வந்து கண்டுபிடிச்சான், இதை ஏன் வந்து பயன்படுத்துறான்னு சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. மனிதனுடைய ஆசைன்னு தான் சொல்வேன், சொத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை. சாதாரண மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு நிலம் அப்படிங்கிறது அவனோட ஆசையாக இருக்குது. அதுவே நீங்கள் போக 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 உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர்களாகவோ இல்லை அதிகார மையத்தில் இருக்கிறவங்க அவர்களுக்கு என்னென்னா உலகமே நம்ம காலுக்கீழே இருக்கணும்
அல்லது நம்ம கட்டுப்பாட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது அடிப்படையில் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு வருது. ரெண்டாவது இந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்துட்டு எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மை அப்படிங்கிறதும் மனிதனுக்கு வந்து குறைச்சி, நம்ம ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உலகம் அப்படிங்கிறது. இது வந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு சிந்தனை தான். நமக்கு இன்றைக்கு கூட பொருளாதார சிந்தனை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கணும் பற்றி கவலைப்படாத, நீ உன் வாழ்க்கையில் முன்னேறக்கு என்னென்ன செய்யணுமோ அது சொல்லு. அதை வந்து மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவனை பற்றி அதாவது சகோதரத்துவமாக நாம் வளருவோம் அப்படிங்கிற அந்த கூட்டு மனப்பான்மையை விட்டு கொடுக்கப்பட்டு இண்டிவிஜுவலிசம் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது. இந்த மனப்பான்மை தான் ஒவ்வொரு தேசத்துக்குமாக ஒரு வெளிப்பாடாக இருக்குது. நாம் வந்து இண்டிவிஜுவலாக வளரணும் அப்படிங்கிற உலக நாடுகள் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட மனப்பான்மை நமக்கு வந்து இல்லை. ஐன்ஸ்டீன் இது இந்த அணு ஆயுதங்கள் உருவாக முக்கியமான காரணமாக இருந்த ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடு. அந்த ஐன்ஸ்டீன் அவர் வந்து இன்டர்நேஷனலிசம் தான் பேசினார். எனக்கு எந்த நாடும் மொழியும் தனியாக கிடையாது அப்படின்னார். அணு ஆயுதங்களுக்கு தான் கடைசி வரை அவர் வந்து போகிறார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, 3ஆம் உலகப் போர் நடந்தால் அது எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு 4ஆம் உலகப் போர் நடந்தால் அது எப்படி இருக்குன்னு வேணால் நான் சொல்லுவேன். அப்போ வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கற்களாக தாழ்க்கி கொடுவாங்க, கல்லால் 2 பேர் அடிச்சுக்குவாங்க, எதுவுமே இருக்காது 3வது உலக போரில் அப்படிங்கிறது. ஆமாம், அழிஞ்சு போய் மனிதனமே அழிந்து போய் திருப்பி அவங்க உயிரினம் உருவாகி எவல்யூஷன் ஆகி வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னார். அப்போ அவர் இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசல்ட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். உலகங்களும் உள்ள சயின்டிஸ்ட்டை வந்து அவர் சந்தித்தார். அதனாலே வந்து அணு ஆயுதங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, அணு ஆயுதங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு அறைக்குறள் கொடுத்தாங்க, விஞ்ஞானிகளை நீங்கள் இனிமேல் வந்து இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்துக்கு துணை போகாதீர்கள் அப்படின்னாங்க. இந்த இடத்துல நம்ம அறிவியல் இருக்கல, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்கல, அது ஒன்று இருக்குது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் சயின்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கு என்பது வேறு. இது வந்து அறிவியல் வளர்ச்சி அல்ல, டெக்னாலஜி வளர்ச்சி அல்ல. இது வந்துட்டு ஒரு தனி தேசத்தினுடைய அவங்களுடைய பாதுகாப்புக்காகன்னு சொல்லப்படுகின்ற அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாதுகாப்புங்கிறது ஏன் தேவை, எப்படிப்பட்ட தேவை அப்படிங்கிறது, இது உண்மையிலேயே இந்த அணு ஆயுதங்கள் நம்மளை பாதுகாத்து விட்டனா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ அமெரிக்காட்ட இவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது, அங்கே தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வெறும் ஆயுதங்கள் மட்டுமே தீர்வாகி விடாது. அதே மாதிரி 2 நாடுகள் வந்துட்டு சண்டையும் அதிகமாக ஏற்படலை, இது இருக்கனால தாக்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இதோட கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில தனிநபர்கிட்ட இருக்குது. அவங்க அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுனால ஒரு இதே மாறிவிடலாம். இந்த கண்ட்ரோலிங் கமாண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஎஸில் அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. தவறான ஒரு மெசேஜ் போனதுனால வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க நியூக்ளியர் பாம்பை வந்து லான்ச் பண்ணுற தருவாய் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படி நடந்த சம்பவங்களும் இருக்குது. 2 சம்பவங்களை வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மிசைல் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி ஓகே லான்ச் நியூக்ளியர் மிசைல் அப்படின்னு ஒரு டக்குன்னு அந்த கோட் வேர்டு வருது, அது தயாராகிட்டாங்க. ஆனால் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து திருப்பி செக் பண்ணதுனால அது நிறுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்படியும் நம்ம வந்து நடக்கும். ஆக இது வந்து நம்ம உண்மையில் பாதுகாப்புக்கான ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நம்மளுடைய இது தீர்வு இல்லாமல் நாம் முதல் செய்ய வேண்டியது பேச்சுவார்த்தைகள் தான். 1000 வருடங்களாக இருந்த பிரச்சனையை வந்துட்டு இன்றைக்கி அயர்லாந்து பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிக்கப்பட்டுள்ளது. 1000 வருடங்களாக அடித்திருந்தது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனையோ அல்லது பாலஸ்தீன பிரச்சனையோ வந்துட்டு உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் உள்ள, அது இன்னும் 100 வருஷம் ஆகட்டும் அல்லது 200 வருஷம் ஆகட்டும், ஆனால் பூமி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை விட்டு இராணுவம் பண்ணால் 50 வருஷத்துலேயே இந்த பூமியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாசப்படுத்திட போகிறீங்க. ஸோ எது உங்களுக்கு தேவை அப்படி. ரெண்டாவது, இந்த பூமி சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை மனித இனத்துக்கு மட்டுமே இருக்குன்னு நம்பர் ரொம்ப மோசம். நீங்கள் மட்டுமே இந்த பூமியில் இல்லை, மற்ற உயிரினங்களும் இருக்குன்னு, அதற்கான உரிமைகள் இருக்குது. அதுக்கு மேலே ஆட்சி செல்வதற்காக உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இதை நீங்கள் வந்துட்டு ரிலீஜியஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து எத்திக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் ஒரு நியாயமான விஷயம். அப்படின்னு நீங்கள் ஒரு இனமாக எவால்வ் ஆகி வரீங்க, பூமியில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதேமாரி உங்களுக்கு இது மேலே என்ன உரிமை இருக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு நாகாசாக்கி டே அப்படின்னு இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம், என்றைக்கோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடந்த விஷயத்துக்கு நம்ம இடத்துக்கு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பிரச்சனை வந்து நம்மளோட பேக்யார்ட்கிட்டே நெருங்கிருச்சு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசியத்தை நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாகாசாக்கி டேயில் வந்து எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு புரிகிற மாதிரி எங்களுக்கு புரியாத விஷயங்களை கூட ஈஸியாக புரிய வச்சதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று.
உத்தியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா என்ன நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் மீ வரன் சௌமியா. வெல்கம் பேக் சொல்ல மாட்டேன் சௌமியா. ஏன் வெல்கம் பேக் சொல்ல மறந்துட்டீங்க? அந்த அளவுக்கு நம்ம கெஸ்டோட அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து உங்களை ஆக்குபை பண்ணியிருக்கா. நம்ம ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டோம். பட் அவர் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கறத விட நம்ம செய்யற தவறை வந்து சுட்டி காட்டின மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. நானே பாத்தீங்கன்னா அவர் பேச வந்து கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய தப்பை வந்து நம்ம பண்ணிருக்கோம், நம்ம கையால செஞ்சாதான் அது தப்பா, நம்ம இனத்தை சேர்ந்தவங்க செஞ்சாலும் தப்பு தான் இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா வந்து அணு ஆயுதத்தை பத்தி இந்த அணு பத்தி வந்து பேசுறதுக்காக நம்ம இன்னொரு நாள் கூட எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? பட் எனவே அரசேந்திரன் சார் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஏர் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நம்மளுக்கு விளக்கி சொல்ல போறாரு. ஓகே, சோ இந்த வார்த்தையோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம ஏர் அப்படிங்கிற ஆங்கில சொல் எப்படி உருவானது, அதனுடைய வேர் சொல் எங்க இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். ஏர் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய பள்ளியில வந்து அந்த எழுத்து பலகை இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஏர் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு நம்ம வந்து ஆசிரியர் எழுதியிருப்பாங்க. ஸோ ஏர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம மனசுல ஆழமாக சின்ன வயசுல இருந்தே பதிந்த ஒரு சொல் இல்லையா? ஏர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா காற்று அப்படின்னு தெரியும். இதனுடைய வேர் சொல் எங்கிருந்து இருக்கிறது, இது வந்து தமிழ் சொல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குமா? ஏன்னா நீங்க ஒரு புத்தகத்துல கூட எழுதியிருந்தீங்க ஏர் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையினுடைய ஒரு இணக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி விரிவா சொல்லுங்க. சரிங்கம்மா. இந்த காற்று குறிக்க தமிழ்ல நிறைய சொல் இருக்கு. அந்த வரலாறையும் படிச்சுட்டு இந்த ஏருங்கிற சொல் எவ்வாறு ஆங்கிலத்துல உருவானதுங்கிற வரலாற்றையும் படிக்கிற பொழுது அது இயல்பாக தமிழ்லேருந்து ஒரு தோன்றி இருக்கிறது அந்த சொல். இப்போ தமிழில் நிறைய சொல் இருக்குது. காற்று, வழி, வாதை, இப்படி நிறைய சொல் இருக்குது. வாடை, வாயு தமிழ் சொல் இல்லை. வாடை, தென்றல், கொண்டல், கோடை, இப்படி சொற்கள் இருக்கின்றன. வடக்கிருந்து வீசுறது வாடை, தெற்கிருந்து வீசுறது தென்றல். குணதிசை என்றால் கிழக்கு திசைன்னு பொருள் பழைய தமிழ்ல. ஒரு திசையிலேருந்து வரக்கூடிய காற்றுக்கு ஒரு அழகான பெயர் இருக்கு. கொண்டல் என்றால் கிழக்கிருந்து வீசுகிற காற்று. கோடு என்றால் தமிழ்ல மலை, விளவங்கோடு, திருச்செங்கோடு, அந்த கோடுன்னா மலை. மலை தமிழ்நாட்டு நிலம்ல மேற்கு இருக்குது, பெரிய மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த கோடுள்ள திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தான் கோடை காற்றுன்னு பேர். கோடை காற்றுன்னா மேலை காற்றுன்னு ஒரே எழுதுவாங்க. புரியுதுங்களா? வெப்பமான காற்று அது வேறு, நீர் பகுதி இல்லாத இடத்துல இருந்து வர்றதால அது வெப்பமா இருக்குது. நம்ம சென்னை பகுதியில் அதிகமா வீசக்கூடிய ஒரு காற்று. இப்ப இந்த அடிப்படையில கோடைனா என்னன்னு புரியுது, வாடைனா என்னன்னு புரியுது, தென்றல்னா என்னன்னு புரியுது, கொண்டல்னா என்னன்னு புரியுது. இந்த அடிப்படை அறிவில் இந்த ஏருங்கிற சொல்லுக்கு அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, அகர் என்ற சொல்லுக்கு நிலம் என்று பொருள். அகரம் என்றால் தமிழ நிலம். அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈல் எண் என்று திருமூலர் சொல்றார். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஊருக்கு அகரம்னு ஊர் பேர் இருக்கு. அகரம், உள்ளகரம், தென்னகரம். அகரம்னா நிலம், மருத நிலம். ரெண்டு மலைகளுக்கு இடையில அகப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த மருத நிலத்துக்கெல்லாம் அகர் என்று அகரம்னு பேர். அந்த அகரம் என்ற சொல் தமிழில் தோன்றிய பழைய சொல். அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈல் எண் என்று திருமூலர் சொல்றார். இந்த அகரம் என்ற சொல் தான் அகர், ஏக்கர் என்றெல்லாம் ஆனது. மேலை உலகத்தில் போய் என்ன எழுதுகிறாங்க, திறந்த வெளியாக நிலமாக இருக்கிற பகுதியிலிருந்து, வெட்ட வெளியிலிருந்து வீசப்பட்ட காற்றுக்கு தான் அகர், ஏர் என்று வந்தது என்று எழுதுகிறார்கள். ஏர் என்ற சொல் நிலப்பகுதியிலிருந்து, ஒரு மலைப்பகுதியிலிருந்து வந்தால் அது கோடைன்னு சொன்னோம். தெற்கே இருந்து வீசுறதால தென்றல்னா, வடக்கே இருந்து வீசுறதால வாடைன்னு சொன்னோம். அதுபோல் அகர் என்ற நிலத்தை குறித்த பகுதி. அந்த இப்போ தொகுப்பு என்று சொன்னால் மரங்கள் தொகுதியாக இருக்கிறது தொகுப்பு. அந்த தொகுப்புங்கிறது தான் தோப்பு என்றானது. அந்த கூ என்ற இரண்டாவது எழுத்து குறையிற உடனே அதை ஈடு செய்ய முதல் ஒலி நீளும். தொகுப்பு தொப்பு இல்லை, தோப்பு. பகு பகல் பால் என்றாகிறது. அதுபோல் அகர் என்ற சொல்லுல காணா போன உடனே ஏர் என்று நீளுகிறது. அந்த காற்றை இன்றைக்கு பொதுவாக காற்றை குறிக்கிறது. ஆனால் முதலில் எந்த இடத்திலே ஏர் என்ற சொல் வந்ததென்றால் திறந்த வெளி நிலத்தில் இருந்து வீசப்பட்ட காற்று, அதாவது அகர் என்ற பகுதியிலிருந்து வீசப்பட்ட காற்று தான் அகர், ஏர் என்று ஆனதென்று ஜான் ஐட்டோ என்கின்ற ஆங்கில அறிஞர் எழுதியிருக்கான். பெரும்பாலான அறிஞர்களும் அதைத்தான் அந்த கருத்தை எழுதியிருக்கிறாங்க. எனவே ஏர் என்பது இன்றைக்கு பெரிய உலக புகழ்பெற்ற சொல். ஆனால் அகரம், அகர் என்ற தமிழ் தான்
இவ்வாறு ஏர் என்ற சொல் அந்த நிலம் இருக்கிற திசையிலிருந்து வீசப்பட்ட காற்றுக்கு பேராக வந்து அதன் பிறகு பொது சொல்லாக ஆகியிருக்கிறது. இதான் ஏர் வரலாறு. காற்று புகாத இடத்துல இந்த கருத்து புகுகிறது. அற்புதமா சொன்னீங்க. எனக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏர் அப்படிங்கிறதே ஒரு தமிழ் சொல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து அகர அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையிலிருந்து தான் ஏர் என்று நம்ம இப்போ பரவலா சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தையே தோன்றியது அப்படின்னு நீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இதே மாதிரி வேறு ஒரு தமிழ் வார்த்தையின் வேர் சொல்லோடு உங்களை நாங்க சந்திக்கிறோம். ஏர் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஏர் அப்படிங்கறதானே உலகத்துல வந்து நம்மள வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நானும் அவர் பேசிட்டு இருக்கும் போது அந்த சிந்தனைகள்லாம் கேட்டு நானும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிந்தனையை உதிர்க்க போறேன் உங்ககிட்ட. சொல்லவா? ரெடியா இருக்கீங்களா கேட்கறதுக்கு? இந்த காத்து ஏன் தெரியுமா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நீங்களும் நானும் வந்து பாத்துக்கவே முடியாது, எல்லாத்துலயுமே காத்து தானே இருக்கு. அதனாலதான் இல்ல, இதனாலதான் பாத்தீங்கன்னா அரசேந்திரன் சார் வந்து இந்த வரலாறு சொல்றது நிறுத்திடுறாரு. ஐயோ, என்னோட இன்வென்ஷனை யாரா பாராட்டுங்கப்பா. பட் எனிவே உங்களோட பாராட்டுலாம் எனக்கு தேவையில்லை. நான் அடுத்த பகுதி கடந்து போக போறேன். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. அணு ஆற்றல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன டிபேட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த அணு ஆற்றல் மூலமா நம்ம நிறைய நன்மைகளை வந்து பெற்றாலும் அது நல்லதா கேட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருக்கு. கிரேட். அதெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு புரியலனா கூட சின்ன வயசுல எல்லாருக்கும் புரிய வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் நான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி, மெயினா கிட்ஸுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று சொல்ல போறேன். சரியா? www.kidsforpeaceglobal.org. நான் ஸ்பெல் பண்ணிடுறேன், கொஞ்சம் பேசா இருக்கறனால. kidsforpeaceglobal.org. kidsforpeaceglobal.org அப்படிங்கிற பெருசா இருக்கு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு எப்போ வருது, நம்ம வீட்டில் வந்து பக்கத்து வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அங்கேருந்து ஏதாவது இங்கே திங்ஸ் வந்து விழுந்தா சண்டை போட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் நமக்குள்ளே செட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அது வந்து வீட்டில் இருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அங்கேருந்து நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம், இது நம்ம கண்ட்ரி, இது பக்கத்து கண்ட்ரி, இது பார்டர், நம்ம பாஸ்போர்ட் வாங்கிட்டு அங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி தான் வந்து குழந்தைங்களோட மைண்டில் வந்து நிறையா பாதிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிராஸ் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்சஸ்னா என்ன, நம்மளோட கண்ட்ரியில் இருக்கவங்களும் மற்றவங்க கண்ட்ரியில் இருக்கவங்களும் எல்லாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான், நம்ம எல்லாருமே ஒரே ஹியூமனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை வந்து விதைக்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் இது அப்படின்னு சொல்லி. கிரேட் வரும். உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். உங்களுக்கு பாராட்டலாம், பாராட்டி ஏத்துக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்து வர நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கல்ச்சர் பத்தி வந்து தெரியல. நம்ம கல்ச்சர் பத்தி தெரியல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். மத்த நாட்டோடைய கல்ச்சரை வந்து தெரியாம வளர்ந்துட்டதுனால இங்க இருந்து நம்ம மைக்ரேட் ஆகி வேற ஒரு நாட்டுக்கு போகும்போதோ அவங்களுடைய விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யும்போதோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் தெரியலன்னா அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? காம்ப்ளிகேட்டடா ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸே வந்து நிறைய பேர் வந்து சந்திக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்ச்சர் தெரியாம இருக்கிறது தான். சோ ஐ திங்க் வந்து சின்ன வயசுல இருந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சா வந்து நம்மள மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ண தேவையில்ல. ஒரு ஆஸ்ட்ரோநாட் கூட வந்து ஸ்பேஸுக்கு போனாராம். அவர்கிட்ட கேட்டாங்களா அங்க இருந்து எந்த கண்ட்ரி ரொம்ப அழகா தெரிஞ்சுன்னு. எனக்கு அங்க இருந்து தெரிஞ்சது ஒரே கண்ட்ரி தான், அது உலகம் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வலியுறுத்துற மாதிரியான ஒரு வெப்சைட் தான் சொல்லியிருக்கோம். திருப்பி சொல்லிடுற பேரு kidsforpeaceglobal.org. பட் எனிவே ஒரு வெப்சைட் சொல்லிட்டோம், இமெயில் ஐடி சொல்லுமே அதை சொல்லிருங்க. கண்டிப்பா நேயர்கள் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்கள் ஃபீட்பேக் எல்லாத்தையும் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பா இமெயில் பண்ணணும். கிரேட். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நாளைக்கு எல்லாரையும் வந்து பார்க்க போறோம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.